la! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. பொங்கல் ரிலீஸ்ல வந்துட்டு நிறைய படங்கள் வந்தது. சடனா சம்பந்தமே இல்லாம வந்தார் வெளிநாட்டு மாப்பிள்ள மாதிரி மதகஜ ராஜா. ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்லயும் நல்லா ஓடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இருக்கு. உண்மையிலேயே பொங்கல் வின்னர் மதகஜ ராஜா தானா? ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியா தியேட்டர்ல போய் ஒரு சிரிச்சு காமெடியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் பார்ப்பாங்க. டியர் லவ்வர் நீ சூப்பர் டக்கரு. பலரும் இந்த படத்துல நடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க. மனோபாலாவா இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், பலரும் இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாம் இல்ல. அவங்க பட் அந்த அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல அங்க பிரமாதமா இருக்கு. யாரு படம் பாக்குறாருந்தாலும் இந்த மனோபாலாவுடைய அந்த 20 நிமிஷம் போர்ஷனை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஸ்டாப் காமெடியா பண்ணிருக்காரு. பாலாங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு புதுமை இயக்குனர், இந்த பக்கம் பிரம்மாண்ட இயக்குனர், 2 பேர் படங்கள் மத்தியில 12 வருஷமா அந்த படம் வராது, அவ்வளவுதான் மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. இந்த ஒரு படம் வந்து இந்த 2 படத்துக்கு நடுவில் பெரிய சக்கப்போடு போட்டு நம்மால முடியுமான்னு நினைக்கிறத விட நம்மால முடியலனா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்துட்டு விஷால் அவர்கள் அந்த லான்ச் பண்ணிருந்தாரு இல்லையா, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு. அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. இல்ல, அது எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்கு, மாற்று கருத்து கிடையாது. பட் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்தது உண்மை. பிரம்மாண்டம், ஆர்டிஸ்ட், டெக்னிக்கலு, டெக்னாலஜி, ப்ரொமோஷன், என் படத்தை நீ அமுக்குறான், என் படத்தை நீ அழிச்சுட்டான், ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுக்காதீங்க, எதுவுமே கிடையாது. நல்ல படம் ஓடும், நல்ல கதை, நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஓடுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். அது எத்தனை வருஷம் கழிச்சு இருந்தாலும் பார்ப்பாங்க. ஆகாயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். பொங்கல் ரிலீஸில் வந்துட்டு நிறைய படங்கள் வந்தது. நாம சில படங்கள்லாம் எதிர்பார்த்தோம். கேம் சேஞ்சர் வருது, வணங்கான் வருது, இதெல்லாம் அடிச்சு தூக்குன்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கும்போது சடனாக சம்பந்தமே இல்லாமல் வந்தார் வெளிநாட்டு மாப்பிள்ள மாதிரி மதகஜ ராஜா. ஆல்மோஸ்ட் எல்லா சென்டர்லையும் நல்லா ஓடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் இருக்கு. உண்மையிலேயே பொங்கல் வின்னர் மதகஜ ராஜா தானா? எம்ஜிஆர் அந்த படத்துக்கு பேர் வந்து எம்ஜிஆர் தான் முதல்ல வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 13-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் தெரியும். அந்த ஜெமினி சர்க்கிட்னு ஒரு பெரிய ஜெமினி ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து தயாரிக்கப்பட்ட படம். அவங்க ஆல்ரெடி எடுத்த படத்தினுடைய கடல்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படத்தினுடைய கடன் எல்லாம் சேர்ந்து படத்தை வந்து மொத்தமாக வந்து முடக்கி போட்டுருச்சு 12 வருஷமா. அதுக்கிட்டே 2-3 தடவை சுந்தர்சி, விஷாலாம் ட்ரை பண்ணாங்க, ரிலீஸ் பண்ண முடியல. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் மற்றும் தியேட்டர் அதிபர் திருப்பூர் சுப்பிரமணியம் இந்த படத்தை எங்கேயோ ஒரு முறை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு நல்ல படமே, இந்த படம் இப்போ ஓடுமே அப்படிங்கிற அவருடைய முயற்சியில் அவர் தான் இந்த படத்தை கையில் எடுத்து இருக்கிற கடன்கள்லாம் கூப்பிட்டு இந்த படம் வந்து இருக்குது, எல்லாரும் கடன் கொடுத்துருக்கீங்க, பட் இந்த படம் நீங்கள் வந்து இந்த படத்தை அப்படியே விட்டால் போயிடும், உங்களுக்கு வர காசு 10 ரூபா கூட வராது, ஆனால் ரிலீஸ் பண்ணுவோம், நல்லா ஓடிச்சு தான் உங்களுக்கு வேறு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பணத்தை எடுத்துக்கலாங்கிற ஒரு மியூச்சுவலில் ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு பேசி இந்த படத்தை இப்போ திரைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது 19ஆம் தேதி ஷோ போட்டாங்க. போட்டோடனே பார்க்குறப்ப எல்லாரும் அந்த படத்தை ரொம்ப ரசித்து கொண்டாடி தீர்த்தாங்க. ரொம்ப நாள் கழித்து மனம் விட்டு பார்த்து சிரித்த ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு பிறகு 10 வருஷத்துக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வந்து அதுக்கு பிறகு ஒரு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் காமெடி மூவினா இந்த படம் தான். தேட்டரில் வந்து இப்போ ஆடியன்ஸ் மத்தியிலையும் இந்த படம் வந்து பெருசாக போகுது. ரெண்டாவது, இந்த படம் ஃபெஸ்டிவல் படம். அது இந்த ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஜாலியாக தியேட்டரில் போய் ஒரு சிரிச்சு காமெடியா என்ஜாய் பண்ணிட்டு வரணும் பார்ப்பாங்க. ஒருத்தனை போட்டு அடிக்கிறது, ஹெலிகாப்டரில் வர்றது, வெட்டுறது, குத்துறதுலாம் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு 10 வருஷம் ட்ரக்கு, மாஃபியா, வெட்டுக்குத்து, பேய், தமிழ் சினிமாவை இந்த மாதிரியான ஒரு டார்க் ஆக்கி விட்டாங்க தியேட்டரவே. அங்கே பார்த்தா ஒரு பேயிலே பல வெரைட்டி எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 4 வெரைட்டி பேய், 5 வெரைட்டி பேய், இந்த பக்கம் ட்ரக்கு, இந்த பக்கம் மாஃபியா, பவுட்ரு, வெட்டு, குத்து. ஓப்பனிங் சீனே வந்து அறுவலோட தான் ஓடி வர்ற மாதிரியான காட்சி எல்லாம் ரொம்ப ஒரு தியேட்டரை வந்து ஒரு அடகலப்படுத்தி வச்சது நேரத்தில் சாஃப்டாக எந்த படம் வந்து பெரிய படமே கிடையாது. நீங்கள் பார்த்த படம் தான், உங்களுக்கு அடுத்து என்ன சீன் வரப்போகுதுங்கிறது தெரியும், ஆனால் சிரிப்பீங்க. இப்படி ஒரு படம். சுந்தர்சிக்கு இருக்கக்கூடிய அந்த டெம்ப்ளெட்டு, ஆர்டிஸ்ட்டு, க்ரௌடு ஃபாலோ பண்ணி போகிறது, விரட்டி போகிறது எல்லாம் தான். இந்த படமே வந்து அஜித் பிரசாந்த் நடிச்ச ஆசையில் ஒரு கடிதம்னு ஒரு படம். ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக அங்கே போவானுங்க, அங்கே என்ன நடக்குங்கிற விஷயம் மாதிரி ஒரு படம். அந்த படத்தினுடைய சாயல் மாதிரி தான் வரும். ஒரு வாதியார் வந்து தன்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்டை அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்க. அங்கே போனால் ஒரு பிரச்சனை, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி அங்கேருந்து வர்றாங்கிறது தான் கதை. அப்போ அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதை வச்சு பண்ணுறாங்க. இதில் பலரும் இந்த படத்தில் நடித்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஐல்சாமியாக இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், மணிவண்ணனா இருக்கட்டும், பலரும் இந்த படத்தில் நடித்தவங்களாம் இல்லை. அவங்க பட் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அங்கே பிரமாதமாக இருக்குது. யார் படம் பார்க்குறாருந்தாலும் இந்த மனோபாலாவுடைய அந்த 20 நிமிஷம் போர்ஷனை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நான் ஸ்டாப் காமெடியாக பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு பணமாக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். பின் எடுத்திருப்பார் படம். படத்தில் லாஜிக்கு
அந்த மற்றபடி டேனிங் டியூஸ்டிக்ஸ்லாம் இருக்காது. ஜாலியாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் பார்த்து வரலாம். சில பேர் சொல்கிறாங்க படம் பார்க்குறப்ப இந்த படம் பார்க்குறப்ப மூளையை கழட்டி பக்கத்தில் வச்சுருங்க, மூளையை கழட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. படம் பார்க்குறதுக்கு எதுக்கு வந்து உங்களுக்கு 7வது அறிவுலாம் தேவை? படம் பார்க்க போகிறோம், என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு படம் பார்க்க போகிறோம். இதுக்கு எதுக்கு சிந்திச்சுக்கிட்டு கையில் பேப்பர் மேலே எடுத்து நோட்ஸ் பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க நோட் பண்ணிட்டு போகிறாங்க. இது சமீபத்தில் இது வந்து டெம்ப்ளேட் ஆகிப்போச்சு. இந்த படம் பார்க்க போகிறப்ப நீங்கள் மூளையை கழட்டி வச்சுட்டு போயிருங்க. மூளையை கழட்டி வச்சு போட்டால் உயிரோடு இருக்குமா? அதாவது இது ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறப்ப வந்து நீங்கள் மூளையை கழட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, இல்லாட்டி மூளையை கழட்டி பக்கத்தில் வச்சுருங்க. படம் பார்க்க போகிறோம், இதுக்கு எதுக்கு 7வது அறிவு 8வது அறிவு நம்மளுடைய ஐக்கியூவில் அதுக்கு செயல்படணும். நல்லா இருந்தால் பாருக்கு, நல்லா இல்லைன்னா வாங்க. இதுக்காக இந்த படத்தில் குத்தம் என்ன இருக்குது, குறை என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த படம் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் இது பழைய படம் மாதிரி தான் இருக்குது, அடுத்தடுத்த சீன் நமக்கு புரியும். ஆனால் வந்து போர் அடிக்காமல் போகுது. ஃபோனை கையில் எடுக்காமல் ஸ்க்ரீனில் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அது எல்லா தரப்பையும் சிரிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அப்படிங்கும்போது ஒரு 12 வருஷம் கழிச்சு வந்த ஒரு படம் இப்போ லேட்டஸ்ட்டாக பாலாங்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு புதுமை இயக்குனர், இந்த பக்கம் பிரம்மாண்ட இயக்குனர், 2 பேர் படங்கள் மத்தியில் 12 வருஷமா அந்த படம் வராது, அவ்வளோதான் மண்ணோட மண்ணமாக்கி போச்சு. இந்த ஒரு படம் வந்து இந்த 2 படத்துக்கு நடுவில் பெரிய சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு. கேம் சேஞ்சர் ஆல்ரெடி சொல்லவே வேணாம், படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஃப்ளாப்பு. 2வது தெலுங்குலேயும் இந்த படம் பயங்கர அட்டர் ஃப்ளாப்பு, பெரிய ட்ரோல் ஆகிட்டு இருக்கு அந்த படம். அதை விட்டுருங்க. பாலா அப்படிங்கிற ஒரு சமீப காலத்தில் எடுத்த படங்கள் சரியாக போல. வணங்கான் என்னன்னா இந்த படத்துக்கு பெரிய எதிரியே யாருன்னா வணங்கான் தான். வணங்கானுக்கு பெரிய எதிரியே மதகராஜா தான். வேற பொங்கல் ரிலீஸில் வேற படம் இல்லாதனால வணங்கான் படம் சுமாராக இருக்கு. அதை எடுத்துக்கொண்ட அந்த கதை நாட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், பேசப்பட வேண்டிய விஷயம். பட் ஸ்க்ரீன் பிளே அங்கே நடிக்கக்கூடிய அந்த நடிகர்களுடைய அந்த கெட்டப்பட்டப்பெல்லாம் அவருடைய படங்களில் வர்ற மாதிரியா இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகே, சுமாரான ஒரு படம் வச்சுங்களேன். ஆனால் அந்த படம் கேம் சேஞ்சர் சரியில்லைன்ட்டு இந்த படம் பூஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த படம் வந்துருச்சு. இந்த படம் வந்தோடனே ஃபெஸ்டிவல் படமாகவும் இருக்குது இந்த படம். ஃபேமிலியோட குழந்தைங்களோட எல்லாரும் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தோம், 2 மணி நேரம் படம் பார்த்தோமா, ஒரு 10 சீன் 20 சீன் சிரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த படத்தில் வர்றதுனால இந்த படம் வந்து ஒரு பெரிய அளவில் இப்போ பிக்கப் ஆயிருக்கு. சார், ஆனால் ஒரு 12-14 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. பொதுவாக இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்திருக்கா? இத்தனை வருடங்கள் கழித்து ஒரு படம் வந்து வெற்றியாயிருக்கு அப்படின்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த மாதிரி ரொம்ப லாங் டியூரேஷனில் எடுத்த படம் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியானதுலாம் இல்லை. 12-13 வருஷம் இல்லை, 4-5 வருஷம் இருக்கும். சேது படமே கிட்டத்தட்ட 96, 97 முடிக்கப்பட்டு 99 இருந்துச்சு. ஒரு 3 வருஷம் ப்ராசஸில் இருந்த படம் சென்சார் ஆகி 6 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். 13 வருஷம் கேப்பில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுங்கிறது இதுதான் முதல் முறையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு வர தெரிஞ்சு அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கல. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு சார் விஷால் அவர்கள் அந்த ஒரு லான்ச்க்கு வந்திருந்தார் இல்லையா, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, அது எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. பட் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது உண்மை. உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது உண்மை. கொஞ்ச காலமாக அவர் தனிமைப்பட்டு கிடந்தது உண்மை. தன்னைத்தானே தனிமையாக வச்சுருந்தாருங்கிற உண்மை. அதற்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு சில அவருடைய நண்பர்கள் எல்லாம் வந்து சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவர் ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு பெரிய ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சில மேக்கப் ஒர்க்குகளும் பண்ணியிருக்காங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா பேசுகிறப்பே தெரியும். இந்த படத்துலையும் பேசுகிறப்ப கை நடுங்கலை அப்படின்னு சொல்லி பேச்சு ஒன்றும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், பார்த்துருப்பீங்க. பட் உடல்நிலை கொஞ்சம் தேறி வந்திருக்காரு. அது நல்ல விஷயம்தான், வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஆனால் வந்துட்டு சார் ஒரு உடம்பு சரியில்லைங்கிற அவர் அந்த டைமில் அவர் பார்த்த டைமில் வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்தால் நிறைய பேர் அது சம்மந்தமாக இன்டர்வியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவருக்கு நரம்பு தளர்ச்சி, நரம்பு வீணா இப்படி எல்லாம் சொல்லிட்டு டாக்டர் ரிப்போர்ட்ல எடுத்தாங்க. பல டாக்டர் உட்கார வச்சு அவருடைய பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் எடுத்து எல்லாத்தையும் என்ன நோய், இது எங்க போய் முடியும், இந்த நோய் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற வீடியோலாம் லட்சக்கணக்கில் போயிடுச்சு, மில்லியன் கணக்கில் போயிடுச்சு. உண்மை. அந்த அளவுக்கு அவரை கொண்டுட்டு போய் கடைசியில் ஆனால் ஒரு ஒரே வாரத்தில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லாவே மீண்டு வந்துட்டாருன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல சார். இந்த ஒரு வாரத்துக்குள்ள எப்படி ஒரு நல்லா முடியுன்ற கேள்வி தான் நிறைய பேர் கேட்டு. இல்லை, இது அதாவது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருந்தார். சமீப காலம் அவர் யாரும் மீட் பண்ண முடியல, 6 மாசமா யாரும் பார்க்க முடியல, அவர் தனிமைப்பட்டிருந்தார். அந்த நேரங்களில் உடல்நிலையும் சரியில்லாமல் போயிடுச்சு, 2ம் சேர்ந்து அவரை முடக்கிடுச்சு. அப்போ தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்துருப்பீங்க, முடியெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக கட் பண்ண மாதிரி, வெள்ளை வச்சு வெள்ளை சட்டை, அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கண்ணாடி எல்லாமே அவரை வந்து ஒரு மாதிரி காமிச்சிச்சு. அவருக்கு நாங்கள் வந்து பேசின பேச்சு, கை நடுக்கிறமான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் மெடிசன்ஸ், அட்வான்ஸ் மெடிசன் வந்துருச்சு. 1 மாதத்தில் உடம்பு கூடிடுது, 1 மாதத்தில் உடம்பு இறங்கிடுது, அந்த அளவுக்கு நீங்கள் மெடிசன்ஸ் வந்துருச்சு. இந்த ஒரு வாரத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட்டு, நண்பர்களுடைய அந்த இது, சில மேக்கப்லாம் திருப்பி போட்டு அவரை தேத்தி கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. பட் ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்காருங்கிறாரு. நல்ல விஷயம் தான் சார். பழைய இயக்குநர்கள் யாருமே இப்போ பெருசாக ஃபீல்டில் இல்லவே இல்லை. ஆனால் சுந்தர் சி அவர்களால் மட்டும் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு அரண்மனை 4ஐயும் ஹிட்டு கொடுத்துட்றாரு. அந்த வெற்றியினுடைய அப்படியே தொடர்ச்சியாக மதகஜ ராஜாவிலையும் வெற்றி கொடுக்குறாரு. எப்படி அவரால் மட்டும் சாத்தியமாகுது? இல்லை, இந்த காமெடி படத்துக்கு ஒரு பஞ்சம் இருந்துகிட்டே இருக்குது தமிழ் சினிமாவில். காமெடி படம்ங்கிறது எவர்கிரீன் காமெடி. காமெடி படத்துக்கு எவர்கிரீன் எப்பயுமே ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு பிறகு ஒரு ஃபுல் த்ரோட் காமெடி படமே இல்லை. ஒரு ஃபுல் படம், இந்த அதில் வில்லனும் காமெடினா இருப்பான், அதில் வந்து அடியாளாக இருக்கவனும் காமெடினா இருப்பான்,
ஹீரோவும் காமெடினா இருப்பான், எல்லா கேரக்டருமே காமெடி பண்ணும். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே காமெடியாக இருக்கும். அவர் வந்து ஒரு காதை அறுத்துட்டாரு மொட்டராஜேந்திரன், பழி வாங்குறாரு, அவரு பழி வாங்குற ஒரு காமெடினா இருப்பார். கட்டி வச்சு சூரிய அடிப்பாங்க, அது ஒரு காமெடியாக இருக்கும். துப்பாக்கி காணாமல் போகும், அது ஒரு காமெடியாக இருக்கும். அப்போ எல்லா கேரக்டருமே காமெடி பண்ணும் அந்த படத்தில். அப்போ ஃபுல் படமுமே வந்து ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும் எதுலையுமே சீரியஸ் இருக்காது. கொஞ்சம் கூட சீன் பை நம்ம சிரிச்சுட்டே இருக்கலாம், அடுத்தடுத்து என்னென்னு பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு படம் உள்ளே தள்ளித்தான். அதற்கு பிறகு எனக்கு தெரிஞ்ச மதக கஜராஜா தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் லென்த் ஒரு காமெடி படம் 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அப்போ டைரக்டர்கள் கொஞ்சம் திரும்ப வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கு. இந்த படம் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி என்னத்தை உணர்த்திருக்கு அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரே பக்கம் ஓடாதீங்க. நீங்கள் வந்து ட்ரக்கு பக்கம், மாஃபியா பக்கம், வெட்டுக்கூத்து, பேய் இந்த பக்கம் போகாதீங்க. காமெடி படத்துக்கு எவர்கிரீனா ஒரு வேல்யூ இருக்குது. அப்பப்போ காமெடி படங்கள் பண்ணுங்க. வடிவேல் போயிட்டாரு, சந்தானம் போயிட்டாரு, சூரியம் ஹீரோ ஆகிட்டார், யோகி பாபுவும் ஹீரோ ஆகிட்டாரு. இப்போ காமெடி ஆர்டிஸ்டே கிடையாது, காமெடி படங்களே கிடையாது. ஒரு பெரிய கேப் இருக்குது, ஒரு பெரிய பஞ்சம் இருக்குது. இதை வந்து இந்த படம் கரெக்டாக ஃபுல் பண்ணிருச்சு. அதுவும் ஃபெஸ்டிவல். இந்த படத்துக்கு 2+ எதிர்த்த ஒரு இப்போ பெரிய படங்கள் வரல. கரெக்டாக அந்த படத்தை இறக்கியிருக்காங்க. கரெக்டாக விடாமுயற்சி வந்துச்சு, அந்த படம் பெருசாக பேசப்பட்டிருக்கு. 10ஓட பொண்ணாக போயிருக்கும். விடாமுயற்சி வரல, கேம் சேஞ்சர் நல்லா இல்லை, பாலா இது வணங்கான் சுமாராக இருக்குது. ஃபெஸ்டிவல் ஒரு வாரம் லீவ் வருது, கரெக்டாக அந்த படத்தை கொண்டு வச்சாங்க. இது ஃபெஸ்டிவல் படமாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் ஆயிடுச்சு. எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை அப்படி தூக்கி உட்கார வச்சிருச்சு. இது தமிழ் இயக்குநர்களுக்கு ஒரு பாடம். இந்த படம் மக்கள் எதை ரசிக்கிறாங்க, நீங்கள் தான் புதுமையாக பண்ணுறோம், பிரம்மாண்டமாக பண்ணுறோம், வித்தியாசமாக பண்ணுறோம்லாம் ஆடியன்ஸுக்கு வந்து தேவையில்லை. அப்படியும் படம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. பட் அது மட்டுமே பண்ணாதீங்க. இந்த மாதிரி படங்களையும் அப்பப்போ பண்ணதான் ஆடியன்ஸ் இந்த படங்களை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த படத்தில் பெருசாக கதை கிடையாது, அடுத்த சீன் என்னங்கிறது தெரியும், பாட்டு பெருசாக இருக்குது, எல்லாமே அந்த அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் இருக்குது. ஆனால் சிரிக்கிறாங்க, தியேட்டரில் கிளாப்ஸ் பண்ணுறாங்க, கூட்டமாக படத்தை பார்க்குறாங்க. அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்? ஒரு காமெடி படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, காமெடி நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோங்கிற ஆடியன்ஸ் வந்து ஒரு சைக்கிள் ஒரு சிக்னல் காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படங்களே தொடர்ந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது சுந்தர் சியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த காமெடி படம்ங்கிறது அவருக்கு ஒரு ட்ரேட்மார்க் படம் மாதிரி. ரொம்ப அசால்ட்டாக காமெடி சீன்களை வச்சுட்டு போயிடுவார். ஆனால் அவருடைய பேட்டர்னில் உள்ள படம் மாதிரியே தான் இருக்கும் அந்த படம். நீங்கள் வந்து பார்த்தாலே தெரிஞ்சு 4 பேர் கட்டை எடுத்துகிட்டு ஓடுவாங்க, 2 பேர் ஓடி வருவாங்க அப்படிங்கிற சீன்லாம் பார்க்குறப்ப அது சுந்தர்சி படங்கிறது நமக்கு தெரியும். பட் காமெடிங்கிறது எவர் கிரீன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கரெக்டாக பிடிச்சி பண்ணிட்டு இருக்காரு. சந்தானம் வந்துட்டு இத்தனை வருஷத்தில் எத்தனையோ படங்கள் ஹீரோவாக நடிச்சிட்டாரு. ஆனால் ரொம்ப பாசிட்டிவாக ஒரு விமர்சனம் வந்தது அவருக்கு இந்த படத்தில் தான். ஏன்னா அவர் இதுதான் அவருடைய ஒரிஜினலான காமெடியன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு வருஷமே இதிலே இருந்திருக்கலாமோ, தேவையெல்லாம் மாறிட்டாரோ? இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு காமெடி நடிகருக்கு ஒரு இடம் காலியாக இருக்குது. வடிவேல் பெருசாக இப்போ அவர் இல்லை, விவேக் இறந்துட்டார். சந்தானம் அந்த இடத்த வந்து தக்க வச்சிருக்கலாம். அவர் மிஸ் பண்ணது ஒரு பெரிய தப்பு. இப்போ நாகேஷ் இருந்தாருன்னா நாகேஷ் ஹீரோவாக நடித்தார், காமெடியன் பண்ணார், அந்த மாதிரி இருந்திருக்கணுமே ஒழிய. ரெண்டாவது சந்தானம் வந்து ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு காமெடி ஓரியன்ட் ஹீரோவாக இருந்தார். ஒரு 5-6 படம் பண்ணால் அந்த படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட். கண்ணா லட்டு தின்னாசியா அந்த மாதிரி படங்களை வந்து காமெடி ஹீரோவாகவே பண்ணிட்டு இருந்தார். அதை மாற்றி வந்து அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக கன்வெர்ட் ஆனார். ஒரு ஓப்பனிங் சீனு, பஞ்ச் டைலாக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக கன்வெர்ட் ஆனப்போ தான் அங்கே லாக் ஆகிறார். அப்போ தனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா இன்றைக்கி போயிருக்கலாம். இன்றைக்கி வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு 2 படம் காமெடி படங்கள் ஹீரோவாக பண்ணியிருந்தாருன்னா சந்தானம் வந்து இன்றைக்கி வரைக்கும் அப்பப்போ பெரிய படங்களில் காமெடி ரோலும் பண்ணலாம். இப்போ தான் அவருக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கும். சந்தானமே இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவருக்கு பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு, அவருக்கே ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு இந்த படம். இப்போல்லாம் பாலிவுட்ல எதுனா ஹீரோயின்ஸை இறக்குறாங்க, பெரிய ஹீரோயின் இருந்தால் தான் படத்துக்கு வேல்யூங்கிற மாதிரி பல கோடிகளை கொட்டி கொடுக்குறாங்க இல்லையா? அஞ்சலி, வரலட்சுமி இப்போதைக்கு 2 பேருமே வந்துட்டு ஃபீல்ட் அவுட் தான். ஏன்னா வந்துட்டு பெரிய ஒரு மார்க்கெட் வேல்யூ 2 பேருமே வச்சில்ல. ஆனால் அவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்கிறாங்க. விஷால் அவர்கள் வந்துட்டு மார்க் ஆண்டனிக்கு அப்புறம் வந்தால் கூட விஷாலுக்கும் மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இதை எப்படி சார் தமிழ் சினிமா புரிஞ்சுக்கிறது? பிரம்மாண்டம், ஆர்டிஸ்ட்டு, டெக்னிக்கலு, டெக்னாலஜி, ப்ரொமோஷன். என் படத்தை நீ அமுக்குறான், என் படத்தை நீ அழிச்சிட்டான், ஃபஸ்ட்டோ இன்டர்வியூ கொடுக்காதீங்க, எதுவுமே கிடையாது. நல்ல படம் ஓடும், நல்ல கதை நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் ஓடுங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். அது எத்தனை வருஷம் கழிச்சு இருந்தாலும் பார்ப்பாங்க. நீங்கள் இந்த அந்த அவன் என் கிளி வச்சுட்டான், இவன் இன்டர்வியூ கொடுத்துறாலும் படம் இல்லை, இந்த ரிவ்யூ பண்ணுறதுனால தான் படம் வரல. ஆமாம் சார், யூடியூபர்ஸில் கூட உள்ள சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்தை யார் கொண்டாடுறா, யார் தூக்கி கொண்டு போய் சேர்க்குறா? இந்த படம் பார்த்த எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா இருக்குங்கிறாங்க. ஏன் போகுது? நல்ல படம் எங்கே இருந்தாலும் ஓடும். அப்போ இந்த பிரம்மாண்டம் இந்த ஜீனா வேலையெல்லாம் ஈடுபடாது. நல்ல கதை பண்ணுங்கள், நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள், அதை மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி யதார்த்தமாக அப்போ என்டர்டைன்மெண்ட்டோட பண்ணுங்கள். மக்கள் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதுக்கு பெரிய பட்ஜெட்டு, பெரிய சம்பளம், பெரிய நடிகர்கள்லாம் நல்ல படமாக பண்ணுங்கள், மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க.
ரொம்ப நன்றி சொல்றாரு. Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.